செல்லக்குட்டிங்களா வந்துட்டிங்களா? சாப்பிடலாமா? நான் வந்து அயில மீன் தான் அவங்களுக்கு போடுறேன். அதில் தான் கொஞ்சம் முள் இல்லாமல் இருக்கும். இவங்க அந்த மீன் சாப்பிட்டு தான் பழகிட்டு. அயில மீனை உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு முள் கூட இல்லாமல் தனித்தனியாக பிரித்து பிரித்து எடுத்து சின்ன சின்னதாக அப்படியே பிச்சு பிச்சு போட்டு குட்டிங்களுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சாஷா சிஞ்சுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுட்டு அப்படியே கொடுத்துருவேன். குட்டிங்கன்றதுனால ரொம்ப குட்டி குட்டியாக அப்படியே பொடி பொடி அந்த பொடி மாஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு அப்படியே அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படியே ஃபுட்டை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா ஜாலியாக ஒடியாந்துருவாங்க. மீனுனா மட்டும்தான் இவ்வளோ வேகமாக வருவானுங்க. வேறு ஃபுட்டெல்லாம் கொடுத்தோம்னா இம்புட்டு வேகமாலாம் வரமாட்டானுங்க. மீன் ஸ்மெல்லுக்கு தான் ஓடி வந்திருக்கானுங்க. அழகாக என் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. நான் இப்படி தான் ஃபுட்டு கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மீன் வந்து எப்படி கொடுக்குறீங்கன்னு. கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு அப்படியே கொடுக்குறது. அதுவும் முள் இல்லாத மீனாக தான் நான் வாங்கி கொடுக்குறேன் எங்களுக்கு. முள் இருந்ததுன்னா சிக்கிக்கும் இல்லையா தொண்டையில், அதனால் முள் இல்லாமல் அப்படியே இருந்தாலும் தனித்தனியாக ஒவ்வொரு குட்டி முள் இருந்தாலுமே பிரித்து எடுத்துகிட்டு தான் கொடுக்குறேன். சாஷா குட்டி மேலே, என் பிள்ளைங்கள்லாம் இங்கே. சிஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டா. சாஷாவும் பிள்ளைங்களும் மட்டும் சாப்பிட்றாங்க இப்போது.